அவல் பொரி அஞ்சரப்பெட்டை. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு அஞ்சரை பெட்டி மூலிகை விருந்து சமையல்ல நம்ம பார்க்க போறது சுண்டைக்காய் மோர் குழம்பு. இந்த சுண்டைக்காய் மோர் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். சுண்டைக்காய், தயிர், மிளகாய் வத்தல், தூரம் பருப்பு, ஜீரகம், தனியா, தக்காளி, வெங்காயம், கடுகு, உப்பு, பச்சை மிளகாய், மஞ்சப்பொடி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய். ஸோ இதெல்லாம் தான் இந்த சுண்டைக்காய் மோர் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம அடுப்புல குக்கிங் ஆயில், எப்பவும் நம்ம யூஸ் பண்ற குக்கிங் ஆயிலே விட்டுக்கலாம். ஸோ நம்ம செய்யறதெல்லாம் அந்த குக்கிங் ஆயிலே செஞ்சுக்கலாம். இப்போ இந்த சுண்டைக்காயில வந்து என்ன செய்யணும்னாக்கா, நீங்க என்னைக்கு மோர் குழம்பு செய்ய போறீங்களோ அதுக்கு முதல் நாள் ராத்திரியே கொஞ்சம் தயிர்ல சுண்டைக்காயை நடுவில் மட்டும் கொஞ்சம் கீறிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஊற வச்சிடுங்க. ஓவர் நைட் அது நல்லா தயிர்ல ஊறிச்சுனாக்கா அதோட கசப்பு தன்மை எல்லாம் போய் நெக்ஸ்ட் டே நமக்கு அந்த குழம்புக்கு அது போடும்போது நல்லா சாஃப்டா இருக்கும். நமக்கு வந்து ஈஸியா அதை வந்து குழம்புல போட்டோன்னே அது வெந்து நமக்கு சாப்பிட்ற ஸ்டேஜ்ல இருக்கும், கடுக்குன்னு இருக்காது. ஸோ இப்போ இந்த எண்ணெய் காஞ்சாச்சு, இதுக்கு கடுகு போட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் மூலிகை சமையல் எல்லாத்துக்குமே நம்ம சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்றோம், பெரிய வெங்காயமே யூஸ் பண்ணல. ஓகே, இப்போ கடுகு பொரிஞ்சு வருது. ஸோ இதில் நல்லா வதக்கிட்டு இதோட தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட நம்ம ஜஸ்ட் ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன். ஏன்னா நம்ம மிளகா வத்தலையும் வறுத்து வந்து அரைக்க போகிறோம், அதனால இதுக்கு ஒரே கொஞ்சம் குட்டியாக ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வேண்டும். நான் உப்பு போடல, ஸோ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடுறேன். உப்பு போட்டு இது கொதிக்கட்டும். இங்க இந்த இன்னொரு வானலியில் ட்ரையாக தான் அரைக்க போகிறோம், எண்ணெய் விடாமல். தூரம் பருப்பு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன், தனியா ஒரு அரை ஸ்பூன், 2 காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் அதில் சேர்த்துருக்கோம், காஞ்ச மிளகாய். ட்ரையாக நல்லா இதில் வறுத்துக்கிறோம். தூரம் பருப்பு, தனியா, ஜீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்ததை நல்லா இதில் வறுக்கிறோம். நல்லா இது செவக்க வரணுன்னே ட்ரையாக பொடி பண்ணி இதில் கொட்ட போகிறோம். இது பாருங்கள், இங்கே நல்லா கொதிக்குது. சாதாரணமாக நம்ம தேங்காய் அரைச்சி மோர் குழம்பு செய்வோம், இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா தேங்காயே கிடையாது. ஸோ இது இங்கே நல்லா கொதிக்குது, இதுவும் இங்கே நல்லா செவந்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இந்த பொடியை இப்போ இந்த பொடி ரெடி ஆயாச்சு. இப்போ கொதிக்கிற இந்த குழம்புல இந்த பொடியை கொஞ்சம் 2 ஸ்பூன் நல்லா தூவி விட்டுடுங்க. நல்லா கொதிக்குது. இப்போ ஊற வச்சிருக்கிற இந்த சுண்டைக்காய், தயிரில் ஊற வச்சிருக்கிற இந்த சுண்டைக்காயும் அதில் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது நல்லா கொதிச்சாச்சு. இப்போ இந்த சுண்டைக்காய் தயிரில் ஊற வச்சு உப்பு சேர்த்துருக்கேன் நான், இதில் சுண்டைக்காய்க்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் இதில் சேர்த்து கலந்துட்டிங்கனாக்கா சுண்டைக்காய் மோர் குழம்பு தயார். இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். ஸோ இப்போ இறக்கி வச்ச உடனே ஜஸ்ட் கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன். இப்போ சுண்டைக்காய் மோர் குழம்பு நமக்கு ரெடியாக இருக்குது சுவைக்கிறதுக்கு. இந்த சுண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன ரீகேப் பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. உப்பையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. அதை கொதிச்சுட்டு இருக்கும் போதே வெறும் வானலியில் துவரம் பருப்பு, ஜீரகம், தனியா, மிளகாய் இந்த 4த்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணி கொதிக்கிற அந்த குழம்புல போட்டு அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா சுண்டைக்காய் தயிரில், அந்த சுண்டைக்காயும் அதில் போட்டு
இன்னும் ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடலாம். இறக்கின உடனே ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை விட்டு கதறி வச்சிட்டீங்கன்னாக்கா சுண்டைக்காய் மோர் குழம்பு நமக்கு தயாராயிடும். அவல் பொரி, பஞ்சரப்பெட்டை.